ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக மாஸ்க்கை வச்சு தாங்க டிப் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பண்ணுறேன், மாஸ்க்கை உங்களுக்கு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் நீங்கள் எந்த சைடு வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அந்த நுனியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்தால் நமக்கு நல்ல ஒரு பேக் மாதிரி பெருசாக கிடச்சிடும். இதில் நம்ம சில மளிகை ஜாமான் வச்சுருப்போம். இதை வெயிலில் காய வைக்கணும்னு நினைப்போம். ஆனால் காக்கா தூக்கிட்டு போய்டும்ன்ற பயத்தில் நம்ம வைக்க மாட்டோம். அதே மாதிரி முந்திரி பயிறு, மல்லாட்டை பயிறு இதெல்லாம் காக்கா ஈஸியாக பட்டுன்னு எடுத்துடும். சில டைம் நம்ம நிறைய தோரம் பயிறு எது காய வச்சோம் காக்கா களைச்சி விட்டுட்டு போயிடும். இந்த மாதிரி நம்ம இந்த மாஸ்க்குள்ளே வச்சு நம்ம காய வைக்கக்குள்ள நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பாருங்கள், இந்த சீரகம்லாம் லைட்டாக ஈரமாக இருக்க மாதிரி இருக்குது. அதை எடுக்கவே முடியல அந்த பாட்டிலேருந்து. இதை கொஞ்சம் நம்ம காய வச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீணாகவே போகாது, பூச்சி வராது. இந்த மாதிரி இருக்கக்குள்ளே நம்ம மாஸ்க்குள்ளே வச்சு நல்லா டைட்டாக ஒரு நாட் பண்ணிவிடுங்க. பேக் சைடு இருக்கு இல்லையா, அந்த எலாஸ்டிக்கே எடுத்து நம்ம கட் பண்ணி அது உள்ளே போட்டு நல்லா சுற்றிட்டோம்னா ஒன்று கூட கீழே விழாதுங்க. அந்த நாட் நல்லா ஒரு டைட்டாக போய் விழுந்துடும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் எங்கே வெயில் இருக்கோ, மொட்டை மாடியிலையும் சரி, எங்கே நீங்கள் வெயில் இருக்கோ அங்கே போயிட்டு வச்சிடலாம். தூசியே படாது. சிலது நம்ம காய வைக்கக்குள்ளே இல்லை தூசி விழுந்துருமான்னு சொல்லிட்டு பயத்திலே நம்ம ஏதாவது போற்றி வைப்போம், அது பறந்து போகும், ரொம்ப தொல்லையாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி மாஸ்கில் வச்சு கொடி இருக்கு இல்லையா, துணி காய வைப்போம் இல்லையா, அந்த கொடியில் போயிட்டு கிளிப் போட்டு வச்சுடுங்க. காக்கா எடுக்கும், நமக்கு பிரச்சனை இல்லை, தூசியே வராது. வெயிலில் இது நல்லா காஞ்சி நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் அந்த பொருள் வரும். நீங்கள் எந்த இடத்துல கிளிப் பண்ணுமோ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிப்பு இல்லைன்னா அந்த பேக் சைடு இருக்கு இல்லையா, ஒரு எலாஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை நம்ம சென்டரில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் நாட் பண்ணி வச்சிடலாம். கொடியில் போயிட்டு இதை கட்டி வச்சுட்டு வந்துடலாம். எனக்கு இங்கேயே விண்டோலேயே நல்ல வெயில் வரும். நான் அங்கேயே இதை காய வைக்கிறேன். ஈரமாக இருந்தாலும் நீங்கள் இது மாதிரிலாம் காய வைக்கலாம். பூச்சி வராமல் இருக்கும். பூச்சி வந்தாலும் இது மாதிரி காய வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2, இந்த மாதிரி மாஸ்க்கை தானுங்க நம்ம பேக் சைடு எப்பயும் போல் வெட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு துணிக்கு வைப்போம் இல்லையா, பச்சை கல்பரம், அதை தான் நம்ம இது உள்ளே வச்சு நாட் போட போகிறோம். இல்லை அந்த பேக் சைடு இருக்க எலாஸ்டிக்கை கூட நீங்கள் எடுத்து கட்டிக்கலாம். இதை எடுத்து நம்ம துணிக்குள்ளே வைக்கக்குள்ள நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்குன்னா அதை எடுத்து வாயில் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சில டைம் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். குழந்தைங்க வீட்டில் இருக்கக்குள்ளே துணிக்கெலாம் வைக்க மாட்டோம். ஏன்னா நம்ம இழுக்கக்குள்ளே நமக்கே கவனம் இல்லாத அது கீழே விழுந்திருக்கலாம். அதை போய் குழந்தைங்க எடுத்து வாயில் வைக்கணும். குழந்தைங்க இருக்க வீட்டில் இதை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி டஸ்ட்பின் கிட்ட போடுறது, இந்த மாதிரிலாம் நம்ம எல்லாமே அவாய்ட் பண்ணியிருப்போம். நம்ம மாஸ்க்குள்ளே சுற்றி வைக்கக்குள்ளே குழந்தைங்க எடுத்து வாயில் வைக்க வாய்ப்பே இல்லைங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம துணி இழுப்போம், கவனம் இல்லாத கீழே விழும். அப்போ 2-3 பீஸாக அது உடைய வாய்ப்பு இருக்குது. மாஸ்க்குள்ளே வைக்கக்குள்ள அது உடஞ்சாலும் நம்ம திரும்ப எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, இதே மாதிரி மாஸ்க்கை பேக் சைடு நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பெரிய பேக் மாதிரியே இருக்குது. இதில் எவ்வளோனா நம்ம வச்சுக்கலாம். நம்ம என்ன வைக்க போகிறோன்னா, தேங்காய் வாங்கிட்டு வருவோம். சில டைம் அதோட தேங்காய் பஞ்சோடு வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அப்போ அந்த பஞ்சு நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாது, தூக்கி தாங்க போடுவோம். ஏன்னா அதை வச்சு பாத்திரம் விளக்குனாலும் அந்த பஞ்சில் இருக்கிறது கொட்டிக்கிட்டே இருக்கும், சோப்பில் ஒட்டிக்கும். அப்புறம் நம்ம எதை போயிட்டு பாத்ரூம் அதை க்ளீன் பண்ணாலும் அது கொட்டிக்கிட்டே இருக்கும். நமக்கு குப்பை தான் அதனால் சேரும். நம்ம அதை இது மாதிரி பிச்சுட்டு மாஸ்க்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம அதை கட்டிட்டு நம்ம என்ன வாஷ் பண்ண போகிறோமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டஸ்ட்பின் க்ளீன் பண்ண போகிறீங்க, புதுசாக ஒரு ஸ்க்ரப் எடுத்து போடணுமே அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற பஞ்சு எடுத்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாஸ்க் உள்ளே வச்சு நம்ம இதை கட்டி டஸ்ட்பின் க்ளீன் பண்ணலாம், ஷூ க்ளீன் பண்ணலாம். அப்படின்னா நம்ம அதுக்குன்னு ஒரு பஞ்சு தேட வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் DIY ஸ்க்ரப் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷூ வாஷ் பண்ணிக்கலாம், செப்பல் வாஷ் பண்ணிக்கலாம், பாத்திரம் கூட விளக்கலாங்க. உங்ககிட்ட ஸ்க்ரப் இல்லைன்னா இதில் பாத்திரம் கூட நீங்கள் விளக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ பாத்திரம் தான் விளக்கி காட்ட போகிறேன். பாருங்கள், பாத்திரம் நல்லா நுர வருது. லைட்டாக தொட்டாவுனே எவ்வளோ நுர வருது பாருங்கள். நமக்கு கையில் பிடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். கேஸ் கூட நம்ம எண்ணெய் ஆயில் பட்டுருச்சுன்னா இதால் தொடச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இது மாதிரி எதையுமே நீங்கள் தூக்கி போடாதீங்க. கவுண்டர் டாப் கூட இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, நம்ம சோப்பு வச்சுருப்போம், ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும், கையில் பிடிச்சி ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இதை விட சின்ன சைஸ் தான் தூக்கி போடுவோம். ஆனால் இந்த சைஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிப்போம். ஆனால் பிடிச்சி இது பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். எப்படா இந்த சோப்பு ஆகும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீலிங்காக இருக்குங்க. பெரிய சோப்பு யூஸ் பண்ணுறதுக்கு தான் நல்லாயிருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சின்ன சோப்பு இருக்குன்னா அதை வந்து இந்த மாதிரி மாஸ்க்குள்ளே நம்ம போட்டுட்டு நம்ம பாத்திரம் கழுவலையா அந்த சிங்கில் கான் இருக்குது இல்லைங்களா, அந்த கானில் இந்த மாதிரி மாட்டிடுங்க. மாட்டிட்டு நம்ம அப்பப்போ கை வாஷ் பண்ணுறதுக்கு வாஷ் பேஷனுக்கோ அதேமாதிரி பாத்ரூமுக்கோ நம்ம போகவே தேவையில்லைங்க. இங்கே கூட பக்கத்தில் வந்து ஒரு பாக்ஸ் வச்சு சோப்பு ஸ்டோர் பண்ணால் இடம் தான் அடைக்கும். நம்ம இந்த மாதிரி தொங்க விட்டுட்டு அப்பப்போ வந்து நம்ம கை கழுவுக்குள்ளே நல்லாவே நுர வருது, சோப்பும் வேஸ்ட் போகாது, கடைசி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, இது என்னன்னா வெந்தயம் நான் முளை கட்டுறதுக்காக ஊற வச்சு அதை நல்லா வடிகட்டி இந்த மாஸ்கில் நான் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து சிங்கில் அங்கே மாட்டி வச்சுட்டோன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே வடிஞ்சிடுச்சு. வடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஜன்னலில் வந்து கட்டி வச்சுட்டு 1 டே நைட்டு விட்டேங்க. காலையில் எல்லாமே முளை கட்டி வந்துருச்சு. இதை நம்ம வந்து புது மாஸ்கில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாஸ்கில் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாமே வந்து முளைப்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரி நீங்கள் வெந்தயம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இது நல்ல காத்தோட்டமாக இருக்குது. ஆனால் என்னென்னா நம்ம கொஞ்சம் அப்பப்போ வந்து அந்த மாஸ்க்கை வந்து ஈரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே இல்லை. இந்த ஊச ஸ்மெல்லாம் வரும்ல சிலது, நம்ம முளை கட்டக்குள்ளே 2 டேஸ் ஆகிடுச்சுனாலும் ஊச ஸ்மெல்லாம் வரும். அந்த ஸ்மெல்லே வரலைங்க. நான் இது வந்து 2 டேஸ் விட்டதுக்கப்புறம் நம்ம சாதா ஸ்டோர் பண்ணக்குள்ளே அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும், குழகுழப்பு தன்மை வரும். இதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து முளை கட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். டிப் நம்பர் 6, இந்த மாதிரி நம்ம வந்து காய்கறி கூட இந்த மாஸ்க்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதில் பச்சை மிளகா நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேங்க. ரொம்ப நாள் மாதக்கணக்கில் அப்படியே இருக்குது. எந்த ஈரமும் அதில் படமாட்டிருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு எப்பயுமே கொடுக்குது. நம்ம மிளகா, இஞ்சி, பூண்டு உரிச்சதை கூட நம்ம அதில் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து 1-2 காய்கறி இருக்குன்னா அதில் வந்து எதில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி மாஸ்க்குள்ளே போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கினா இடமே அடைக்கவே அடைக்காது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே நம்ம இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்க்கு நைஸாக இருக்கிறதுனால உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி தான் எல்லா மிளகாவையும் நான் போட்டு அதில் தனித்தனியாக மாஸ்க் போட்டு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். டிப் நம்பர் 7, நம்ம இதில் பூ கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பூவை தான் நான் போட்டு நைட் ஃபுல்லாக வச்சு மார்னிங் எடுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். அதே மாதிரி நம்ம மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தாலும் சரி, இந்த மாதிரி முட்டா கட்டி இது உள்ளே வச்சோம்னா காலையில் எடுத்து பார்க்கக்குள்ள அது மஞ்சள் கலரில் ஆகாது, வெள்ளை வெள்ளையினே பூத்து இருக்கும். அதே மாதிரி முள்ளரும்பு வாங்கிட்டு வந்தால் கூட முட்டா கட்டி இதுக்குள்ளே வச்சு லைட்டாக மாஸ்க்கு மட்டும் ஈரம் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு ஒரு கவர்லேயோ இல்லை டப்பாலேயோ நம்ம போட்டு வைக்கக்குள்ள 1 வீக் கூட பூ கெடாமல் இருக்கும். பாருங்கள், நான் போட்டு வச்சேன், நைட்டு மட்டும்தான் விட்டேன். இந்த பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இது மாதிரி நம்ம எந்த பூ வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 8, நம்ம இந்த மாதிரி மாஸ்க்கை வந்து எப்பயும் போல் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப துண்டு சோப்பு இருக்கும், அதெல்லாம் நம்ம தூக்கி தான் போட போகிறோம். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்குள்ளே எல்லா சோப்பையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி ஒரு திருவல் இருக்கு இல்லையா, காய் சீவுறது, அதை எடுத்து சோப்பை நல்லா திருவி வச்சுக்கலாம். திருவிட்டு இந்த மாஸ்க்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம்.
மாஸ்க்குள்ளே போட்டு நம்ம நல்லா நாட் போட்டுக்கலாம். நம்ம இந்த திருவிட்டு அதில் போடக்குள்ளே சோப்பு நல்லா வாசனையாக இருக்கும். அது கடைசியாக ஸ்மெல்லு போயிடும். நம்ம இந்த மாதிரி திருவி வைக்கக்குள்ளே நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், டஸ்ட்பினில் இருக்க அந்த மாதிரி கொசு வந்தது இல்லையா, அந்த மாதிரி எந்த கொசுவுமே இந்த மாதிரி சோப்பு வைக்கக்குள்ளே வராது. எப்பயுமே டஸ்ட்பின் கிட்ட நம்ம இப்படி கிராஸ் பண்ணக்குள்ளே வாசனை தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.